அரசியல் என்பது எப்போதுமே அடைய துடித்தல், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடைந்து விடுதல் செகண்ட் ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் என்னது? அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல். 3 ஸ்டெப்பை தாண்டி அரசியல் கிடையாதுங்க. அப்போ அண்ணாமலைக்கான அந்த அவரு தேசிய கட்சியை சூஸ் பண்ணி போயாச்சு. தனியா கட்சி ஆரம்பிக்கணும்னா இப்போ 2026 அதிமுக கூட்டணி எதிர்த்து ஆரம்பிச்சிருக்கலாம் அவரு. ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். வெற்றி கிடைக்கும்லாம் நான் சொல்ல வரல. வேலிட் ரீசன் இருக்கும். அப்போ விஜயோட அப்போ கூட்டணி சேர வாய்ப்பு இருந்தது. அண்ணாமலையே தான் அதை கெடுத்தாரு. நடிகையின் இடுப்பை கிள்ளுவதெல்லாம் அரசியல் தலைமையான்னு கேட்டாரா கேட்கலையா? அவரே தான் அதை அவர் தாட்பூட் தடாலடி தர்பார் எப்போதுமே சூட்டபிள்னு நினைக்கிறவர். அவரோட ஸ்டைல் அது. அப்ப தாட்பூட் தடாலடி தர்பார்ல விஜயோடும் சேர்த்து அவரு அதை கொண்டு வந்து விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஏதாவது உறவு வருமானு பேசிட்டு இருந்த காலகட்டத்தில் அதை அவர் தான் பேன் பண்ணி விட்டாரு. அப்ப இப்போ விஜய் வெற்றி அடைஞ்சிருக்கிறார். ரைட்டு. வெற்றி அடைந்த அது முன்னாடி உள்ள ஸ்டெப் என்னங்க? அவரோட இயக்கம் தான். அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தை இயக்கமா மாத்தினாரு. என்ஜிஓ மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கல்வி பாராட்டு, அப்புறம் +2 மாணவர்களுக்கு விருது எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அரசியல் கட்சி. அதானே அவரோட வளர்ச்சி. அதாவது சினிமா ஸ்டார், ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், அரசியல் கட்சி. 4 ஸ்டெப்பா நீங்க பார்க்கலாம். இப்போ இவரு அரசியல் கட்சி, மக்கள் இயக்கம், அதுக்கு பிறகு அரசியல் கட்சியிலிருந்து விலகல். இப்போ என்ன பண்ண போறாரு? திருப்பி சினிமா நடிக்க போறாரா? ஏன்னா அவரே அதை செஞ்சிருக்காரு. சாட்டையால் அடித்தல், செருப்பு போடாமல் நடந்து கொள்ளுதல், இதெல்லாம் சினிமா ஸ்டண்ட் தானேங்க இது. சரி, இதுல உணர்ச்சியை தூண்டுதல்ங்கிறது ஒரு வகையான அரசியல் தான். ஆனா உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வலிமை இருக்கணும், ஒரு தோற்ற அரசியல் இருக்கணும். சினிமா ஸ்டார்ஸுக்கு அது வரும். ஈவன் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட உணர்ச்சியை தூண்டி அரசியல் பண்ணலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் கூட ஒரு வகையில் உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட போராட்டம்.